அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்முடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் டேங்க் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் தியாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமக்கு சிறப்பானது ஒரு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கும் பவானி ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்புள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் டேங்க் சிட்டி சங்கத்தின் உறுப்பினர் சரண்யா அவர்கள். மேடம் வாசிக்கலாம் மேடம். ஓகே சார். இறைவா, மனித குலத்தின் படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களையும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரையும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி மேடம். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் டேங்க் சிட்டி உறுப்பினர் சரண்யா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். நீண்ட காற்றுள் இழுத்து உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து
வீடியோ கட் பண்ணியாச்சு ஆடியோ ஆழ்ந்து மூச்சு இழுத்த பிறகு ஓ ஆழ்ந்த மூச்சு வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா என்னும் தோப்பு கரணம். கால்கள் இடைவெளி இருக்கட்டும். நீண்ட காற்றுள் இழுத்து வெளியேற்றுகிறோம். வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே. கைகளை தொங்கவிட்டு ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். நீண்ட மூச்சு இழுத்து வெளியேற்றுகிறோம். கீழே போகும் பொழுது வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே படுத்த நிலைக்கு வந்து விடுகிறோம்.
காற்று உள்ளிருக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும், காற்று வெளியேறும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். உருளாசனம், அங்க பிரதட்சணம், ஆழ்ந்த மூச்சு, இரு கால்களையும் மடித்து வைத்து மெல்ல பக்கவாட்டில் ஆழ்ந்த மூச்சு, அடுத்ததாக புஜங்காசனா, பாம்பாசனா, 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. வில்லாசனம், வில்லாசனத்துக்கு மாற்று ஆசனமாக முயலாசனம். மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு,
அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. நீண்ட மூச்சு. அடுத்து கைகளை தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செலுத்தும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக கைகளை சைடில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செலுத்தும். 1 2 ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. நன்றாக காற்றை உள்ளிழுத்து காதுகளை மடைத்து மகர ஓசை. கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக மூச்சு காற்று உள்ளே செல்கிறது, கைகள் உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் மூச்சை உள்ளிழுக்கிறோம். கைகள் முன்புறமாக நீட்டி கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் இணையும் பொழுது காற்று வெளியேறட்டும். ஆழமான நீண்ட மூச்சு.
இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசை அடைத்து இடதில் உள்ள காற்றை வெளியேற்றி இடதின் வழியாக உள்ளிழுத்து வலதின் வழியாக மெதுவாக வெளியேறுகிறது. வலதிலேயே உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். ஒரு 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்தோமானால் ஒரு 8 வினாடி நேரம் வெளியேற வேண்டும். மெதுவாக வெளியேற வேண்டும். எடுப்பது பாதி நேரம், வெளிவிடுவது என்பதால் அதில் பாதி கூட்டிக் கொண்டு மிக மெதுவாக வெளியேறட்டும். செய்து முடிச்சவர்கள் உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கலாம்.
வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக வைரஸினால் ஏற்படும் காய்ச்சல். வைரஸினால் ஏற்படும் காய்ச்சல் என்பதை விட புதிய வைரஸினால் ஏற்படும் காய்ச்சல் என்ன என்பதை இன்றைய காலகட்டத்தில் நம் கொரோனா பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில், அதாவது வைரஸினால் ஏற்படும் பாதிப்பு, அதாவது வைரஸினால் எப்படி பாதிப்பு காய்ச்சல் வருகிறது, அதை எப்படி நாம் குணப்படுத்த முடியும், அதற்குண்டான காரணிகள் என்ன என்பதை விளக்க பவானி ஹீலர் இளங்கோன் ஐயா அவர்கள் நிகழ்விலே கலந்துள்ளார்கள். அந்த நிகழ்வை பற்றி நமக்கு நல்லதொரு விளக்கங்களையும் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பவானி ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களை நிகழ்ச்சியில் அன்புடன் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தனித்துவமும் தனித்திறமை மிக்க ஆண்டோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அவசியமான இந்த சூழலுக்கு அவசியமான ஒரு டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா நாம சில ஆண்டுகளாக இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சல்னு நிறைய இன்னல்களை சந்திச்சு மீண்டு வந்தவங்க. சரி, இந்த இன்னல்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன், கிருமிகளும் பிரச்சனைகளும் இல்லாத இடம் அப்படின்னா இது இல்லாத இடமே இல்லை. இது ரெண்டையும் எப்படி ஈஸியா எதிர்கொள்றது அப்படிங்கிற டெக்னிக்கை தான் நாம கத்துக்கணும் அப்படின்னு. அந்த வகையில இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான், நம்ம சூழல்களை இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த கிருமிகள். அது பல லட்சம் ஆண்டுகளாக நம்ம மனித சமுதாயத்தை பல வகையான புதிய கிருமிகள் வந்து அணுகிட்டு தான் இருக்குது. இது பாய்ச்சிட்டு தான் இருக்குதுங்கிற வார்த்தையே கொஞ்சம் என்னை பொறுத்த வரையும் சரியானது அல்ல. தாக்கிட்டு தான் இருக்குது, பாய்ச்சிட்டா இருக்கு. இது நம்மளை அணுகிட்டு தான் இருக்குது. இந்த அணுகிற இந்த வைரஸ் கிருமிகளை எப்படி ஈஸியா எதிர்கொள்றதுங்கிற விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எத்தனை லட்சம் ஆண்டுகளாக இது வந்துட்டு தான் இருக்குது. இந்த தெளிவான அறிவு நமக்கு ஏற்கனவே போதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா, நாம இவ்வளவு தூரம் புதிய புதிய வைரஸ்களை அல்லது வைரஸ் காய்ச்சல்களை கண்டு பயப்பட வேண்டிய அச்சம் இல்லை. அந்த வகையில இதை பற்றிய முழுமையான தெளிவு நமக்கு இல்லாதனால்தான் இந்த பயம். நான் ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன், கொஞ்சம் நீங்களே மனதுக்குள்ள கேட்டோ அல்லது பதில் சொல்றதுக்கான சாத்தியங்களை யோசிங்க. அதாவது நம்ம சின்ன வயசுல ஒரு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் அடிக்கடி அந்த குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் அதிகமா வருமா அல்லது பெரியவங்களுக்கு அதிகமா வருமா? இந்த தகவலை யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு தான் சார் வரும். சரி, இப்ப சொல்லுங்க, அடிக்கடி சளி காய்ச்சல் வந்தா மருத்துவர்கள்ட்ட அணுகும் போது அவங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி குறைவுனால இந்த காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஐயா? சரி, எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு நம்மளை விட குறைவு, அதனாலதான் இந்த சளி காய்ச்சல் அவங்களுக்கு அதிகமா வருது சொல்லியிருக்காங்களாமா? ஆமாங்க, எதிர்ப்பு சக்தி கம்மின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு தகவல் நீங்க நல்லா கவனிச்சுங்க. நாம எல்லாரும் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு பெருசா இருக்காது. நம்ம என்ன பண்ணிட்டோம்,
சுயமா சிந்திக்காதனால இந்த பயத்திலேயே நம்ம பாதி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது கவனிங்க. இப்ப அடுத்த கேள்வி நல்லா கவனிச்சுங்க. இந்த கொரோனா காய்ச்சல் எதிர்ப்பு சக்தி, இந்த வைரஸ் காய்ச்சல் எல்லாமே எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் வருது அப்படின்னு அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னால அறிவிச்சுதா மருத்துவத்துறை எல்லாமே. சரி, இப்ப கவனிச்சுங்க. இன்னொரு தகவல் தரேன் கேளுங்க. உலக லெவல்ல செய்யப்பட்ட ஆராய்ச்சியில 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கொரோனா காய்ச்சல் 99.9% தாக்கவே இல்லை. எப்படி நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. 5 வயசுக்குள்ள கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடிய வைரஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அண்டர்லைன் பண்ணீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கோவிட் காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் தாக்கவே இல்லை அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுங்க. அதே விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இந்த கோவிட் காய்ச்சல் வந்தவங்க கூட பல நாள் படுத்திருந்த குழந்தைங்களும் அல்லது தாய்ப்பால் குடிச்ச குழந்தைங்களும், கோவிட் பேஷண்டுடைய தாய்ப்பாலை குடிச்ச குழந்தைங்களுக்கும் இந்த கோவிட் காய்ச்சல் வரலை. நல்லா யோசிச்சுங்க. நீங்க விழிப்புணர்வு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைத்தியமே தேவையில்லை. சரி, இப்ப யோசிங்க. அப்போ இந்த வைரஸ் காய்ச்சல் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருதுன்னா, தொடர்ந்து பல நாள் இந்த கோவிட் பேஷண்டோட கூட படுத்திருந்த அந்த காய்ச்சல் குழந்தைங்களை அதிகமா தாக்கி இருக்கணுமா இல்லையா? ஏன் தாக்கலைன்னு அரசு அறிவிச்சிருக்கு, மருத்துவத்துறை அறிவிச்சிருக்கு. நீங்க ஒரு சர்வே எடுத்துக்கணும். இப்படி என்னன்னா, இந்த விஷயங்களை சரி பண்றதுக்கான முயற்சிகளை நாம எடுத்த உடனே ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல மருந்து வாங்குற மாதிரி இந்த மருந்து எடுத்துக்கங்க சரி பண்ணிரும் அப்படிங்கிற விஷயங்களை வரதுக்கு முன்னால நான் அடிக்கடி சொல்லுவேன், அதுக்கு அதிகமாகிறதுக்கான மூல காரணத்தை பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா அது சரி பண்றதுக்கான அவசியமே இல்லையே. நீங்க பயந்துகிட்டாதானே நான் தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம். உங்க பிரச்சனைகள் வந்தாதானே நான் தீர்வு கொடுக்க வேண்டிய அவசியம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த கிருமிகள் தாக்குனா தானே நம்ம தேர்வு கொடுக்கணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பிரச்சனை வந்தா தேர்வுகளை மட்டும் சிந்திச்ச நாம பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப எவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. அந்த வகையில நீங்க எல்லாரும் யோசிங்க. இந்த வைரஸ் காய்ச்சல் குழந்தைங்களை அதிகமா தாக்கி இருக்கணும், ஏன் தாக்கல ஒண்ணு யோசிச்சுக்கணும். சரி, அடுத்தது அந்த குழந்தைங்களுக்கு அல்லது அந்த குழந்தைங்களுக்கு ஏன் தாக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்துடுறேன். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வுகள்ல கொடுக்குறாங்க, ஒரு ஃப்ரீக்குவன்சியில அளவு எடுக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டா, நம்மகிட்ட ஒரு ஆறா சக்தி, மின்சக்தி, காந்த சக்தி, இந்த மாதிரி ஒரு சில சக்தி எல்லாம் இருக்குது நம்ம உடம்புல. இந்த மாதிரி தெய்வீக சக்தின்னு கூட நம்ம குழந்தைங்களை சொல்லுவோம், தெய்வமும் குழந்தையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி. அந்த வகையில அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பிரஷரோ சுகரோ நம்மளாட்டம் பெரிய பெரிய நோய்களோ வரல அப்படிங்க தெரியுதோ, அது மாதிரி அந்த குழந்தைக்கு இயற்கையாவே இந்த சக்திகள் அதிகமா இருக்குது. இதே மாதிரி பொதுநல நோக்கோட இருக்கிற நம்ம பல மனிதர்களுக்கு, வளர்ந்த மனிதர்களுக்கு, வயசான மனிதர்களுக்கு இந்த நோய் வரல. அவங்க ஒரு அளவுகோலை சொல்றாங்க, 200 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோலை சொல்றாங்க. இந்த ஹெர்ட்ஸ் அதிர்வலைகள் இருக்கிற அந்த ஆராசக்தி இருக்கிற இந்த மாதிரி ஒரு அளவுகளை அவங்க கொடுக்குறாங்க. இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பொதுநல நோக்கம் இருக்கிறவங்களுக்கும் சில ஞானிகளுக்கும் இந்த கோவிட் காய்ச்சல் தாக்கவில்லை. அப்ப இந்த அலைவரிசை எங்கெங்க யாருக்கு குறைஞ்சது அப்படின்னு கேட்டா, அடிக்கடி இந்த நியூஸ் பார்த்து, அது பேப்பர்லயோ டிவிலயோ அல்லது மற்ற தளங்கள்லயோ நியூஸை பார்த்து பயந்து இது நம்மளை தாக்கிடுமோன்னு பயந்து எதிர்ப்பு சக்தி கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இதுலயே குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே இருந்த எதிர்ப்பு சக்தி, அது ஆறா சக்தியா இருக்கலாம், WBCன்னு சொல்ற நவீன மருத்துவம் சொல்ற வெள்ளை அணுக்களுடைய எதிர்ப்பு சக்தியா இருக்கலாம், இல்ல மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எதிர்ப்பு சக்திங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்ததுதான் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இந்த எதிர்ப்பு சக்தி பயத்தினால இவ்வளவு தூரம் பரவுது, இத்தனை லட்சம் பேர் இறந்துட்டாங்க, ஆஸ்பத்திரியில இடம் இல்லை, அல்லது
என்னது சுடுகாட்டுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பயத்தினால ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி குறைபாடுதான் முக்கியமா இப்ப இறந்த 5%. எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு கேட்டா 5%க்கும் குறைவாதான் இறந்திருக்காங்க இந்த கோவிட் வந்து. அவங்க இறந்ததுக்கான காரணத்துல இத்தனை பேர் இறந்தாங்களான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, அது எப்படின்னு. இந்த மாதிரி இறந்ததுக்கான அதுல 3/4 பேர் இறந்ததுக்கான காரணம் இந்த பயத்தினால ஏற்பட்ட எதிர்ப்பு சக்தி குறைவு அல்லது தாக்கம் அப்படிங்கிறதுதான் இறப்புக்கான காரணம். சரி, அந்த வகையில நம்ம எல்லாரும் எதை பார்த்திருக்கணும் அல்லது அரசோ மருத்துவமோ அந்த மீடியாக்குள்ள என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, இந்த மருந்து இந்த வைரஸ் 95% பேர் தாக்கப்பட்டு மீண்டு வந்துட்டாங்க. அப்போ 1 கோடி பேர் தாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா 95 லட்சம் பேர் மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தைரியமா இருங்க. இது மீளக்கூடிய ஒண்ணுதான். உலகிலேயே கொடிய நோய்னு சொன்னாலும் மருந்தே கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொன்னாலும் இது 95% பேர் மீண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது மற்ற காய்ச்சலுக்கு கூட இப்படி ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுத்தோ என்ன விஷயங்களோ மருந்தே கொடுக்குற விஷயங்கள இவங்க எதிர்ப்பு சக்தி கொடுத்துதான் சரி பண்ணாமனே வச்சுக்குவோம். இப்போ அதை மீண்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது மற்ற காய்ச்சலுக்கும் இந்த மாதிரி பயம் அவசியமா ஒண்ணு, இல்ல மருந்து அவசியமா அப்படின்னு யோசிச்சுங்க. அது மருந்து அவசியமா இல்லையாங்கிற விளக்கங்களுக்கு நம்ம பின்னால பார்ப்போம். பொதுவுல இந்த காய்ச்சல் 95% பேர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி இருந்தா எப்படி 95 லட்சம் பேர் 1 கோடி பேர்த்துல, அப்ப இன்னும் பல கோடி பேர் வந்தாங்கல்ல, இத்தனை கோடி பேர்த்துல இவ்வளவு பேர் வெளியே வந்துட்டாங்க, சின்ன தொகை தான் இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி இருந்தா நமக்கு அந்த பயம் ஏற்பட்டிருக்காது. ஏற்கனவே நாம தெளிவாகவும் தைரியமாகவும் அறிவாளியுமாகவும் தான் இருக்கிறோம், ஆரோக்கியமாகவும் தான் இருக்கிறோம், எதிர்ப்பு சக்தியோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப நாம இப்ப எல்லாத்துக்கும் பதிவு பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இதான் பதிவு பண்ணி நீங்க இது தெரிஞ்சுங்க. நாம எல்லாத்தையும் இழந்துட்டு மறுபடியும் தேடுறோம். ஃபர்ஸ்ட் இழக்காம இருந்திருந்தா எதுக்கு தேட வேண்டிய அவசியம்? நான் சொன்னோம்ல, குழந்தைங்க அழகாதான் இருந்தோம், ஆரோக்கியமா தான் இருந்தோம், நீந்துற அளவுக்கு தான் இருந்தோம், எந்த பெரிய நோய்கள் இல்லாம இருந்தோம், மனம் சுத்தமா இருந்துச்சு, யூரின் சுத்தமா இருந்துச்சு, இத்தனையும் தெளிவா இருந்த நாம அல்லது தைரியமா அந்த குழந்தை நடந்து போச்சு. இத்தனையும் நாம எங்க இலக்கு அடிச்சோம் பார்க்காம அல்லது நாம என்ன பண்ணிட்டோம், மறுபடியும் இழந்துட்டு இதை தேடுறோம். அப்போ நீங்க உங்க எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எங்க இழந்தீங்க அப்படிங்கிறத கவனிங்க. அந்த எதிர்ப்பு சக்தியை தக்க வச்சிருந்தீங்கன்னாவே இந்த வைரஸ் தாக்காம இருக்கும். அப்போ அந்த வகையில நம்ம சொன்னது 95% பேர் மருந்தே இல்லைங்கிற சூழ்நிலையும் கொடிய நோயின்னு சொல்லிட்டு இருந்த சூழலிலும் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க. இதுல தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது வைரஸ் எப்பவுமே உருமாறக்கூடியது, இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சோம்னா அது அப்பத்த காய்ச்சலை குறைச்ச மாதிரி காமிக்கும் வழியே அது குறையாது. அது இயற்கையாவே பரவிதான், எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் இயற்கையாவே மறைமுகமா பரவிட்டு இருக்கும். எப்படி பரவும்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாஸ்க் போட்டீங்க, சானிடைசர் போட்டீங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டீங்க, இதெல்லாம் பரவாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பரவுன்னு சொல்லி தானே பரவாதுங்கிறதுக்காக போட்டாங்க. இதெல்லாம் போட்டதுனாலதான் இந்த காய்ச்சல் அதிகமாச்சுங்கிறது நாங்க தகவலை கொடுக்குறேன். நான் ஒரு சில ஆய்வுகள் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி கோவிட்டுக்கான பேஷண்ட்டை அறிகுறியோட கிட்டத்தட்ட டெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 650 கோவிட் பேஷண்ட்டை பார்த்தேன். 2 மாசத்துல மட்டும், அந்த சீசன்ல மட்டும். சரி, இப்போ இவங்க எல்லாருமே அலோபதி மருத்துவர், சப் இன்ஸ்பெக்டர், கோவிட் டீம்ல இருக்கிற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொண்டு உள்ள வந்தாங்க. இவங்க எல்லாரும் உள்ள வரும்போது மாஸ்க் கட்டிட்டு தான் வரணும். தொட்டு பார்த்தான் ட்ரீட்மெண்ட், இரும்பு சொல்லி தான் ட்ரீட்மெண்ட். கோவிட்னு டெஸ்ட் எடுத்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது எப்படி நாங்கெல்லாம் இதை எதிர்கொண்டோம் அப்படிங்கிற தகவல்களை எங்க வீட்டுல இருக்கிற சின்னவங்க பெரியவங்கள இருந்து எப்படி இதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற தகவலை தரோம். இந்த தகவலை இன்னும் நாங்களாம் எப்படி தடுப்பூசி போடாமே இந்த எதிர்ப்பு சக்தியை தக்க வச்சிருக்கிறோங்க தரோம். இந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கிறது இல்லாம அடிக்கடி நான் சொல்ற மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. இப்ப என்ன பண்ணும், இந்த எதிர்ப்பு சக்திய, அதாவது இந்த வைரஸை நாம எப்படி பயந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சி பாதிப்புகள் அதிகம் பண்ணிட்டோமோ, சானிடைசர் போட்டு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டு, மாஸ்க் போட்டு கிருமிகளை குறைக்கிறங்கிற பேர்ல நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைச்சதுனால இது தனிமைப்படுத்தப்பட்டு இது மாதிரி பல மடங்கு பயமுறுத்தினதுலேயே பாதிக்கு மேல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு.
இங்க சானிடைசர் போட்டு பிளீச்சிங் பவுடர் போட்டு நம்ம வெளிவிட்ட கெட்ட காத்தையே சுவாச்சு ஏற்கனவே சொன்னல ரூம்ல படுத்திருக்கிற போது 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு தேவையான ஆக்சிஜன் திரைந்துருது. இந்த ஆக்சிஜனை தக்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் தோல் வழியா சுவாசிக்கிற, நுரையீரல் வழியா சுவாசிக்கிற, ரத்தத்துல செல்கள்ல தேக்க வச்சிருக்கிற அந்த ஆக்சிஜனை சேகரிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில போய் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது. அப்படியே ஏற்படுத்தினா ஈஸியா அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இவ்வளவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது. நாம ஒவ்வொரு நிமிஷமும் இலவசமா கிடைக்கிற இந்த ஆக்சிஜனை மிஸ் பண்ணி ஜன்னலை சாத்தி, முகத்தை போத்தி, ஃபேனை போட்டு, கொசுவத்தி சூழல் பயன்படுத்தி இந்த ஆக்சிஜன் எல்லாம் குறைச்சிட்டு ஒட்டுக்கா கொண்டு போய் ஒரு லாரி காய்கறி கூட நான் சாப்பிட்றேன், பழங்களை சாப்பிட்றேன், நிறைய வைட்டமின் தேவைன்னு கொடுத்த மாதிரி தான் இப்ப கொடுத்த ஆக்சிஜன் கூட. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அப்பப்ப நீங்க கொடுக்க வேண்டிய காய்கறிகளை, பழங்களை, சத்துக்களை, எதிர்ப்பு குறையாம இருக்கிற விஷயங்களை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப எதுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய அவசியம்? நல்லா யோசிச்சிங்களா? இப்ப சொன்னீங்க, நீங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைத்தியமே தேவையில்லை. சரி, இப்ப நாம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வெயில், வெளிக்காத்து, ஆழ்ந்த தூக்கம், மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறது, முறையா கழிவுகளை வெளியேற்றுறது அப்படிங்கிறதுலயே 80% எதிர்ப்பு சக்தி கிடைச்சிரும், இலவசமா கிடைச்சிரும் அப்படிங்கிறத. அப்போ அந்த கோவிட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நவீன மருத்துவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா இந்த கோவிட்டுக்கு எத்தனை % எதிர்ப்பு சக்தி இருந்தா இதை சமாளிச்சுக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்ட போது அவங்க சொன்ன விஷயம் 60% எதிர்ப்பு சக்தி இருந்தா போதும். இப்ப நான் சொன்னதுல எத்தனை % இருக்குன்னு சொன்னேங்க? 80%. இங்க இலவசமா கிடைக்கிற 80%. இந்த இலவசமா கிடைக்கிற 80% தக்க வச்சிருந்தாவே இந்த கோவிட்டை அழிச்சிருக்கலாம். இதுலயே எக்ஸ்ட்ரா 20% இருக்கு. அந்த வகையில இன்னும் மீதி 20% இருக்குது பாத்தீங்களா? இதுக்கு நீங்க உங்க மருத்துவத்துறையில கொடுக்கிற பாராசிட்டமல், கால்பால், ஜிங்க் மாத்திரையோ இல்ல நாங்க இயற்கை மருத்துவத்துல கொடுக்கிற நிலவேம்பு கசாயம், கபசுர நீர் அப்படிங்கிற விஷயங்களோ அவசியமா அப்படின்னு இந்த கேள்வி கேட்ட. அப்போ அந்தம்மா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றோம், நீங்க இந்த எதிர்ப்பு சக்திய தக்க வைக்காதனால, இழந்ததுனால அல்லது பயத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் தான் இது. அதிகபட்சம் இறப்புகளும், பாதிப்புகளும், செலவுகளும், சிரமங்களும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அடுத்த கேள்வி வரும்ல, அப்படின்னா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இதுக்கு காரணம் என்ன? இது பாதிப்பு வரும். எல்லா வகையான ஒவ்வொரு சீசன்ல வர இல்ல சில 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் வர இது மாதிரி வைரஸ்கள் பாதிப்புகள் பரவிதான் குறையும். அப்போ அந்த காலத்துல ஒரு முறையை கொடுத்தாங்களாம், எப்படின்னு கேளுங்க. அதாவது இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது நம்ம தாய்ப்பாலை கொடுக்கும் போதே நம்ம குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் மிகச்சிறந்த எதிர்ப்பு சக்தி. நீங்க கொடுக்குற வாழ்நாள் ஃபுல்லா உங்க வாரிசுகளுக்கு கொடுக்குற மிகச்சிறந்த எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால். அதுதான் மருந்து. சரி, அடுத்து இன்னொரு மருந்து இருக்குது கேளுங்க. நம்மளுடைய உமிழ்நீர் ஆன்டிபயோட்டிக் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி தொட்டு வச்சோம்னா இந்த புண்ணு ஆறிடுது. இது ஒரு வகையான இயற்கையான ஆன்டிபயோட்டிக். சரி, நம்ம என்ன பண்ணிருந்தோம், இந்த இயற்கையான ஆன்டிபயோட்டிக்கை இப்ப கூட நேத்து காலையில வந்தாங்க, இந்த ஸ்கூல்ல ஒட்டுக்கா உட்காந்து குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்களாமா. ஸ்கூல்ல ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட வேண்டாம், நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டாம் அப்படின்னாங்களாம். இது என்னாச்சு, அது கிருமிகள் பரவிடும். சரி, தண்ணிய கொதிக்க வைக்கல அப்படின்னா அதுல கிருமிகள் பரவும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? முத்தம் கொடுத்தா கிருமிகள் பரவும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பரவணுச்சுன்னு சொல்றோம். சரி, இப்ப கவனிச்சுக்கீங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு இப்போ நீங்களே எல்லாரும் கவனிச்சுங்க. உங்க வீடுகள்ல உங்க தாத்தா பாட்டிகிட்ட உங்க அப்பா அம்மா செஞ்ச விஷயங்கள்ல ஒன்னா இருக்கும் இப்ப நான் சொல்றது. கவனிச்சுங்க. யாராவது இருந்தா அதுக்கான பதில் கொஞ்சம் விளக்கு கொடுங்க. பதில மட்டும் ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. அதாவது நம்ம குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பல்லு முளைக்காத குழந்தைங்க, இல்லைன்னா அப்பதான் கறி ஏதோ அசைவையோ அல்லது கடினமான பொருளையோ மென்னு சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டிங்க, அம்மா அப்பாங்க நல்லா மென்னு இந்த உணவை எடுத்து நம்ம குழந்தைங்க ஊட்டி விடுவாங்க. அல்லது இந்த வாய் வழியா கூட அதை ஊட்டிடுவாங்க. நேற்று வந்த பொண்ணு கூட இந்த விஷயத்த, ஆமா எங்க அப்பா எங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரிதான் ஊட்டி விட்டாங்க. நடந்திருக்குதுங்களா யாராவது? இது என்ன ஆகும்,
உமிழ்நீர் வழியா எதிர்ப்பு சக்தி டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படிங்க, நல்லா கவனிச்சிங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா இது மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமான்னு. இது மாதிரி உமிழ்நீர் வழியா எதிர்ப்பு சக்தியை கொடுக்கலாம். இலவசமா கிடைக்குதா, காசு கொடுக்குமா? சரி, யாரோ ஒருத்தருங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இத? ஐயா, நீங்க யாராவது? கண்ணப்பன் ஐயா, ஐயா இந்த மாதிரி அந்த இது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். எதிர்ப்பு சக்தி நம்ம மென்னு, நம்ம பெரியவங்க மென்னு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கோழிகளுக்கு கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க கவனிச்சுக்கங்க. இது வந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மென்னு நம்ம பெரிய முன்னோர்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி இருக்காங்க. வெத்தலைபாக்கு கூட கணவன் மனைவி குழந்தை இல்லாததுக்கு வந்து வெத்தலைபாக்கு மென்னு கூட கொடுக்கறது, மென்னும் கொடுக்கிற முறை காலங்காலமா இருக்கு. அதான் உணவையும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஊட்டி இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாங்க. ஆமா, இப்ப கவனிச்சுங்க. இது வந்து குழந்தைக்கு ஐயா சொல்ற மாதிரி வெத்தலைப்பாக்க மென்னு ஊட்டுறது, அதுவும் நான் நேத்து பேசின விஷயங்களை கவனிச்சோம். இதே மாதிரி இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு இம்யூனிட்டி, அதாவது இந்த மாதிரி எச்சில் இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்ன அறிவியல்ல இம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்ன விஷயத்த மறைச்சிட்டாங்க அல்லது போதிக்கப்படல அப்படிங்கிற தகவல் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை வரும். நீங்க உணவை பகிர்ந்து சாப்பிடும் போது கூட இயற்கையாவே இம்யூனிட்டி நம்ம வீடுகள் இருக்கிறவங்களுக்கு பரவும். ஒருத்தருக்கு இருக்கிற கிருமிகள் இன்னொருத்தருக்கு பரவுதுன்னே வச்சுக்குவோம். அதே மாதிரி எதிர்ப்பு சக்தியும் பரவுமா இல்லையா? அப்போ ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கும் போது ஒரு கிருமி 2 கிருமி இருக்குதுங்கிறதுக்காக அந்த கொதிக்க வைக்கும்போது அந்த 2 கிருமி அழிஞ்சிருதுன்னே வச்சுக்கோங்க. அதுல கொதிக்க வைக்க நூத்துக்கணக்கான சத்துக்கள் இருக்குது. அதுல அந்த சத்துக்களையும் இழந்துரும். இந்த கிருமி நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுதுன்னே வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் அந்த கிருமி இருந்துராது. யாரோ ஒருத்தர் 2 பேர்த்து தான் இருக்கும். அந்த ஒருத்தர் 2 பேர்த்திட்ட இருந்து ஒரு கிருமி 2 கிருமி பரவுதுங்கிறதுக்காக அந்த கிருமி இருக்கிறவங்கிட்டயே எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்தையும் நாம மிஸ் பண்ணிட்டோம். அதனால என்னாச்சு, இம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லும் போது இம்யூனிட்டி உருவாக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாம ஏற்கனவே பார்த்தோம், பரம்பரையில ஜீன்ல நோய் வருது அப்படின்னு சொல்லும் போது ஜீன் என்பது பேப்பர்ல பென்சிலால் எழுதப்பட்ட எழுத்து மாதிரிதான், இதை அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தான் அப்படின்னா, இப்போ தாத்தா பாட்டி நோய் எனக்கு வந்துருமோ, அப்பா அம்மாவுக்கு நோய் வந்துருமோ, அந்த பயம் இருக்குமா? அந்த பயத்துல எதிர்ப்பு சக்தி குறையுமா? அதுக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? யோசிச்சிங்களா? இப்ப இது ஒரு பக்கம் மட்டும் நாம என்ன பண்ணிட்டோம், ஒரு பக்கத்தை மட்டும் கவனிச்சுட்டு மறுபக்கத்தை கவனிக்காம விட்டுட்டோம், அல்லது தேடாம விட்டோம், அல்லது சொல்லிக் கொடுக்கப்படாம விட்டுருச்சு. அப்போ ஒரு காமெடியா ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. என்னன்னா, பேய்க்கு கால் இல்ல அப்படின்னு சொன்னாலும் நம்புறோம், பேய் கால்ல சலங்கை கட்டிட்டு வருது அப்படின்னு சொன்னாலும் நம்புறோம். இது ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். ஐயா, யோசிச்சீங்களா எல்லாரும்? யாராவது? சரி, இதுல யோசிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், கிருமிகள் பரவுது அப்படின்னு சொன்னாலும் நம்புறோம். இப்ப எதிர்ப்பு சக்தி வரவுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நம்பி இருக்கணுமா இல்லையா? ஏதோ ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். சரி, இதுல 2மே உண்மையா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப கிருமிகளும் பரவும். எப்படி பரவும்? நாம என்ன பண்ணிட்டோம், மாஸ்க், சானிடைசர், ப்ளீச்சிங் பவுடர் தான் போட்டோம். ஆனா நாம ஒவ்வொரு மனிதனும் நம்ம நோட்டு வாங்கணுமா இல்லையா? ஒரு நோட்ல இன்னும் ஒரு நோட்டை மத்தவங்கிட்ட இருந்து வாங்கணுமா இல்லையா? காய்கறி வாங்கணுமா இல்லையா? குப்பை தொட்டி வாங்கணுமா இல்லையா? காத்துல இந்த கிருமி வருமா இல்லையா? இது எல்லாத்துலயும் கிருமி வந்திருக்குமா இல்லையா நமக்கு? சரி, இந்த கிருமிகள் இதுல நாம ஏதாவது கழுவிதான், காய்கறியில கூட கழுவி இருப்பீங்க சில தாய்மார்கள். நோட்டு எத்தனை பேர் கழுவி வாங்கும்? இப்ப ரெகுலரா அந்த கிருமி அந்த நோட்டு வழியா நமக்கு வந்திருக்காதா? அப்ப இந்த காத்துல அந்த கிருமி பரவுமே. அப்போ இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், கிருமிகளை கண்டு பயந்துட்டு இருந்து எதிர்ப்பு சக்தியை தக்க வச்சுக்கக்கூடிய விஷயங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை கவனிச்சுக்கங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், கிருமிகளை கண்டு பயந்துட்டுன்னு சொல்லி கொடுத்த மருத்துவமும் இது எதிர்ப்பு சக்தி இப்படி தக்க வச்சுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லி இருந்தது அப்படின்னா இந்த இழப்புகள் இல்லை. அந்த வகையில இந்த கோவிட்டுக்கான விஷயங்கள்ல கிட்டத்தட்ட பல ஆய்வுகள் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆதாரங்களோட.
இப்ப இன்னைக்கு கூட நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன் பாருங்க எல்லாரும். அமெரிக்கன் அசோசியேஷன் ஏதோ ஒரு ஒரு மிகச்சிறந்த புக்கு. அதுல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, கோவிட் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் டாபிக், இந்தந்த வைரஸ்னு டாபிக், அதுக்கு பக்கத்தால அது எப்பேற்பட்ட வைரஸ் அப்படின்னு ஒரு களம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவிட் வைரஸ். இந்த பக்கத்தால என்னன்னு போட்டிருக்குது, இது நார்மல் கோல்டு. நார்மல் கோல்டுனா சாதாரண சளி அப்படின்னு போட்டிருக்குது. சரி, இந்த தகவல் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா இந்த மருத்துவர்கள் எல்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த மருத்துவமனைகள் இது என்ன நடந்ததுன்னா இறப்புக்கு காரணம் இந்த மருத்துவர்கள் எல்லாம் பார்க்க கூடாது, 2-3 அனுமதி பெற்ற மருத்துவமனைகளை மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னதுனால நிறைய மருத்துவர்கள் பார்க்காதனால இறப்புகள் அதிகமாச்சு. இதெல்லாம் நான் பேசுனீங்கன்னா ஒரு நீங்க எல்லாரும் இந்த இறப்புகளை பற்றியுமே கவனிச்சு பயந்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். இல்லைன்னா நம்ம நேரடியா அந்த கோடீஸ்வரர் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டா 1000 ரூபாய், 2 கேள்வி கேட்டா 2000, அதே 2 டபுள் மடங்கா 3வது கேள்விக்கு 4000 அப்படின்னு வர மாதிரி 18வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். அப்போ நீங்க நேரடியா 18வது கேள்வி கேட்டுட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்துருங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. இப்ப நேரடியா கொடுத்துடலாம். இப்போ இதுதான் விளக்கம் புரியாதனால என்னாச்சு, மறுபடியும் அந்த பையன் தான் வரும். நான் ஏற்கனவே இந்த எடுங்க, இதை நிலவேம்பு கசாயம் எடுங்க, கபசர் குடிங்க எடுங்க, ஏதோ ஒரு காரணங்கள் விஷயங்களை சொல்லிட்டு போயிடணும் இந்த விஷயங்களுக்கு. ஆனா மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அதே பயத்துலதான் இருப்பீங்க இந்த காரணங்கள் தெரியாதனால. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்ததுக்கான காரணம், சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள், மறுபடியும் வராம இருக்கிறதுக்கான வழிமுறைகள், வந்தாலும் ஈஸியா எதிர்கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள், இப்படிங்கிறத நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவா போறோம். நான் கோவிட்டுக்கு அப்புறம் தடுப்பூசி போட்ட எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான கோவிட் பேஷண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வருது. நான் ஆஸ்திரேலியா, கத்தாரு, துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து எல்லா தகவலும் நான் சேகரிச்சிருக்கிறேன். அங்கிருந்து போன் வந்திருக்குது, ஐயா எங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டாங்க, எங்களுக்கு சளி காய்ச்சல் எல்லாம் வந்துச்சு, இருமல் எல்லாம் வந்துச்சு, டாக்டர்கிட்ட மருந்து கேட்டா பாராசிட்டமால் கால்பால் கூட தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க, நீங்க வரும் 1 வாரம் ரெஸ்ட் எடுங்க, அப்பதான் உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகும், அப்பதான் மறுபடியும் இந்த காய்ச்சல் வராது அப்படின்னு அங்க இருந்து போன். எங்களுக்கு முடியல, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு அங்க இருந்து போன் வந்து ஆஸ்திரேலியாவில். இது மாதிரி விஷயங்கள் வெளியே இருந்து கூப்பிடுறாங்க. ஜூம் மீட்டிங்ல மற்ற நாடுகளோட பேசியிருக்கேன். சரி, இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, மற்ற நாடுகள்ல அதே நவீன மருத்துவத்தை படிச்ச அலோபதி மருத்துவர்கள் இந்த பாராசிட்டமால் கால்பால் தரல, புரியுதுங்களா? அப்படியே கொடுத்தாலும் எடுக்காதீங்க, 1 வாரத்துக்கு அவசரத்துக்கு வச்சுங்க அப்படின்னு ஒரு சில நாடுகள்ல கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நாம எங்க புரிஞ்சுக்கிறோம், நீங்க தடுப்பூசிங்கிற பேர்ல கோவிட் கிருமியவே ஒரு குறைஞ்ச அளவுல பல கெமிக்கலோட நம்ம உடம்புக்குள்ள செலுத்தி நாம தைரியமா போட்டுட்டு வந்த அப்போ நாம ஒரு வகையான கொரோனா பேஷண்ட் தான், ஒரு வகையான இல்லை கொரோனா பேஷண்ட் தான். அப்ப நாம பயந்துக்கல, அப்போ நம்ம மற்றவங்களுக்கு பரப்பி இருக்கிறோம். நல்லா பாருங்க, நாம எல்லாருமே ஒரு தடுப்பூசி போட்டு வந்தோம், நம்ம வீட்டுல ஒருத்தர் மட்டும் தடுப்பூசி போட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கோவிட் கிருமியை மறைமுகமா கொஞ்சமா உள்ள செலுத்தி இருக்கிறாங்க. இப்ப நமக்கு காய்ச்சல் வரும், இந்த காய்ச்சல் நம்ம மற்றவங்களுக்கு பரவும். அப்ப மற்றவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா இது கோவிட்டை நான் பரப்பிட்டேன் அப்படிங்கிற தகவல் இல்லை. மற்றவங்க வீட்டுக்கு வெளியே போறோம் அப்படின்னா, தடுப்பூசி போட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னாலும் காய்ச்சல் இருக்கும். அதுல பல பேருக்கு காய்ச்சல் வந்தது, அது நம்ம பரப்புற லிஸ்ட்ல வரல. சரி, இந்த கோவிட் காய்ச்சல் 3 to 5 நாளுக்கு அப்புறம் தான், எந்த ஒரு வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் சரி 3 to 5 நாளுக்கு அப்புறம் தான் பிளட் டெஸ்ட்ல தெரியும், இல்லைன்னா தெரியாது. எந்த டெஸ்ட்னாலும் சரி 3 to 5 நாளுக்கு அப்புறம் தான் எந்த வைரஸ் காய்ச்சலும் தகவலை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 3 to 5 நாள் நம்ம வெளியே தானே சுத்தி, இது எல்லாத்துக்கும் பரவிதானே இருந்திருக்கும், நம்ம இந்த வீட்லயும் தானே இருந்திருப்போம். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இந்த கோவிட் காய்ச்சல் இயற்கையாவே அது பரவிதான் குறைஞ்சிருக்குது. நம்ம தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மாஸ்க் போட்டு சானிடைசர் பாலிச்சிங் போட சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அப்புறம் 50,000 பேரு 20,000 பேர்னு அப்படியே குறைஞ்சல காணாம போயிருக்கோம். மறுபடியும் ஏன் எக்ஸ்டன் யோசிச்சோமா? இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க அடிப்படை விஷயங்களை யோசிக்காதனால வந்த விளைவுகள் தான் இதெல்லாம். அப்போ நீங்க தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் அந்த காய்ச்சலை நம்ம எல்லாத்துக்கும் பரப்பிட்டு தான் இருந்தோம், புரியுதுங்களா? நாங்களாம் தடுப்பூசி போடலப்பா இந்த லிஸ்ட். ஏன்னா எங்க ஃபேமிலியில பலர், எங்க ஃப்ரெண்ட்ஸ் பலர் தடுப்பூசி போடல. அது ஒரு பக்கம் யோசனை வச்சுக்கங்க. நீங்க தடுப்பூசி போடாம எப்படி இம்யூனிட்டி பவரை தக்க வச்சுக்கிறது,
அப்படிங்கிற தகவல் எல்லாம் கொடுக்குறோம். அதை நீங்க பாத்துக்கங்க. இயற்கையான தடுப்பூசி அப்படிங்கிறது 4 தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் பல நாடுகள்ல 100% தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இந்த கோவிட் காய்ச்சல் மறுபடியும் அடுத்த வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னும், இப்போ ஒரு ஒரு கோவிட்டுக்கு 4 தடுப்பூசினா அடுத்தடுத்து எத்தனை தடுப்பூசி போடுறது? புதுசு புதுசா வருதுன்னா, ஒவ்வொரு வருஷம் வருதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் அது ஒரு தடுப்பூசி 6 மாசத்துக்கு தான் கேட்கும். அப்ப மாத்தி மாத்தி நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எத்தனை வகையான தடுப்பூசி மாசம் மாசம் போடுறதுன்னு யோசனை பண்ணீங்க. அதை விட மிகச்சிறந்த தடுப்பூசி என்னன்னு சொல்லிட்டோம். வெயில், வெளிக்காத்து, ஆழ்ந்த தூக்கம், மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறது, இந்த நாலேஜ் உங்களுக்கு அந்த தெளிவு, மனத்தெளிவு அப்படிங்கிறதான் மிகச்சிறந்த தடுப்பூசி. அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த தடுப்பூசியை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை பாருங்க. நம்ம இன்னும் ஒரு குறைஞ்ச நேரம் தான் இருக்குதுங்கிறதுனால கொஞ்சம் அடுத்த ஒரு செஷனா இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான இன்னும் கொஞ்சம் விளக்கமான விஷயங்களை பார்க்கலாம். இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த காய்ச்சல்ல இருந்து மீண்டு வருது ஈஸியா போயிடும். அப்போ ஒண்ணு காய்ச்சல் வந்தா ஒரு இப்ப அர்ஜென்ட் இப்ப காய்ச்சல் பரவுதுங்கிறனால காய்ச்சல் வந்து விஷயங்களை கொடுத்துறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்கள்லாம் இருக்குது. இன்னொரு செஷன்ல இந்த காய்ச்சலை பற்றிய மற்ற விளக்கங்களை பார்க்கலாம். சரி, இப்போ நாம என்ன பண்ணுவோம், காய்ச்சல் வந்துருச்சு, இருமல் வருது, சளி வருது, குளிருது, இப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்களா? காய்ச்சல் வந்துருச்சு, நீங்க காய்ச்சலை சரி பண்ற மருந்துகளை எடுக்கிறதுக்கு முன்னால எந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்க உடம்புக்கு பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, சுவைக்கிறதுக்கு, செரிமானத்துக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் காய்ச்சலை சரி பண்ண அனுப்புறீங்களோ அதுவே காய்ச்சலை விரைவில் குணப்படுத்தி. நாம என்ன பண்ணிடுறோம், இந்த வேலை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காய்ச்சல் உடனே குறைஞ்சிடணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், ஒரு அவசரத்துக்கான மருந்து, அது இயற்கை மருந்தோ செயற்கை மருந்தோ எடுத்து போட்டு ஒரு சிலரை அமுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, எல்லா மருந்துகளும் அப்படி செய்யறதில்ல. நவீன மருந்துகள் நம்ம போன தடவை பார்த்துருந்தோம். கால்பால், பாராசிட்டமல்ங்கிற விஷயங்கள் இந்தியாவில் தான் அதிகம். இதை சாப்பிட்டதுனாலதான் இந்தியாவர்களுக்கு அதிகபட்சம் சுகர் வந்திருக்குதுங்கிற ஆய்வுகளை கொடுத்திருந்தாங்க. இதை வந்து நான் போன மாசம் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். அப்ப நீங்க இதெல்லாம் கவனிக்கலாம். நியூஸ்ல தான் வந்த விஷயம் இதெல்லாம். எந்த அங்க ஏதோ ஒருத்தர் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அதை பார்த்து ஆஃப் பண்ண மியூட் பண்ண சொல்லுங்க. எந்த டிவியில மாஸ்க் போடுன்னு திரும்ப திரும்ப ஒளிபரப்புனாங்களோ அதே டிவியில மாஸ்க் போட வேண்டாம்னு சொல்லி நான் இப்ப இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் பாருங்க, போட வேண்டாம்னு சொல்லி போட்டா மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் குறைஞ்சு போயிடுது, மூளை சிலக்கும் செய்யுது, அதனால உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதே ஒரு மருத்துவர் தான் அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. இப்ப எது சரின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. நான் இது சரி தவறுன்னு வரல, நீங்க சரி தவறு விஷயம் மட்டும்தான் செய்ய போறேன். இப்போ இது மாதிரி இப்ப தவறுன்னு பின்னால வெளியே வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இன்னைக்கு வச்சிருக்கிற ஸ்டேட்டஸையும் பாருங்க. ஒரு அமெரிக்கன் பெரிய புத்தகத்துல ஒரு டாக்டர் எழுதின ஒரு ஆய்வு கட்டுரையில கொரோனா வைரஸ் நார்மல் கோல்டு அப்படின்னு என்ன தன்மை அப்படின்னா நார்மல் கோல்டு. அப்ப நார்மல் கோல்டுங்கிற ஒரு விஷயத்த சாதாரண மண்கட்டியை தூக்கி கண்ணு முன்னால வச்சு உலகமே இருண்டு போச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன கதை தான் இது. இறப்பு அப்படின்னா ஏன் இறந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கம் ஓரளவுக்கு நான் முதலே சொல்லிட்டேன். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறப்புகள் ஐயா மியூட் ஆயிடுச்சுங்க உங்களோடது. நான் தொடவே இல்லை, எப்படி மியூட் ஆச்சு? எப்ப ஆச்சுங்க? ஹலோ கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க. கேக்குது. எப்ப மியூட் ஆச்சுங்க? நான் தொடவே இல்லை, பக்கத்திலே. சரி பாப்போம். அப்போ இந்த விஷயங்கள்ல நீங்க எப்படி இது இறப்புகள் ஏற்பட்டது அல்லது பரவுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. அந்த வகையில
ஒரு அவசரத்துக்கு ரொம்ப சூடு ஏறுது அப்படின்னா, நெத்தி ரொம்ப சூடு ஏறுதுன்னா ஒரு சில சிரமங்கள் வரும்னா, அதிக சூடா இருக்கும் போது மட்டும் நெத்திக்கு ஈர துணி போடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. ஓரளவுக்கு மிதமான சூடு தாங்குற அளவுக்கு விட்டுருங்க. அடி வயித்துக்கு ஈர துணி போடுங்க. ஓரளவு காய்ச்சல் குறையும். ஆனா இதுவும் கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கான சூழ்நிலையா தான் ஆகும். இயற்கையா அந்த சூட்ட குறைக்கிறதுக்கு உதவுது. புரியுதுங்களா? குளிருது அப்படின்னா, அடிப்பாகத்துல வர துணிய வச்சு ஒத்தடம் குடுங்க. இதுல அ அந்த குளிர் குறையும். ரொம்ப குளிருது தாங்க முடியல அப்படின்னா, அந்த குளிர குறைக்கலாம். ஓரளவுக்கு தாங்குற குளிர விட்டுருவோம். அடுத்து என்ன சொல்றேன், மூச்சு சிரமம் வருது. இந்த காய்ச்சல் அதிகபட்சம் என்ன வந்துச்சு? மூச்சு சிரமங்கள் வந்துச்சு. இந்த மூச்சு சிரமங்கள் வரும்போது, இந்த கழுத்துக்கு கீழ இருக்கிற முதுகு பகுதியில இதுவரையும் நீங்க என்ன பண்ணணும், இந்த நுரையீரலுடைய ஏரியா, இங்கிருந்து இதுவரை நுரையீரல் ஏரியா, இது முதுகு பகுதியில குடுக்கிற வர ஒத்தனம். நல்ல உப்புக்கல் ஒரு 1/4 படிக்கு மேல வறுத்துக்குங்க. ஒரு உமியா இருந்தா கூட போட்டு வறுத்துக்கங்க. அத ஒரு பழைய வெள்ளை காட்டன் துணியில கட்டி இந்த முதுகுல ஒத்தடம் குடுங்க. இது சுவாசத்த ஆக்ஸிஜன் பற்றாக்குறைய சரி பண்ற எளிமையான விஷயங்கள, நுரையீரல இயக்க வைக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம முறை ஏதோ இந்த சளிக்கான டாபிக் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். வயிறு முட்ட வெதுவெதுப்பான உப்பு தண்ணிய குடிச்சு வாமிட் பண்ணீங்கன்னா, சளிய வெளியேத்தலாம். 1. இது அதிகப்படியான பித்தம், வாய்க்கசப்போடு இருக்கும். வாய்க்கசப்பே ஏன் ஏற்படுது அப்படின்னா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கு தேவை இந்த உடம்புக்கு. நீ உணவு குடுக்காதன்னு சொல்றதுக்கு பேர் தான் வாய்க்கசப்பு. அப்படி ஏதாவது உணவு எடுக்கணும்னு ஆசையா இருக்குது, அல்லது மருந்து எடுக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்குதுன்னா, கொஞ்சமா உணவு குடுத்துட்டு ரெஸ்ட் குடுங்க. நல்லா தூங்குறீங்க, இல்ல ரெஸ்ட் எடுக்குறீங்க, அ அல்லது பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு இந்த மாரி எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, அந்த காய்ச்சல் கிருமிய அழிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையாவே அந்த காய்ச்சல் குறைய ஆரம்பிக்கும். எப்படி குறைய ஆரம்பிக்கும்? ஒரு கால்பாலோ, பாராசிட்டமாலோ போட்டு, அந்த காய்ச்சல் கிருமிய எதிர்த்து போராடாதேன்னு சொல்லி டக்குன்னு அமுத்தி வச்சு, காய்ச்சல் குறைஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறத விட, எதிர்ப்பு சக்திய அதிகம் பண்ணி, அந்த காய்ச்சல் கிருமிய அழிச்சு, அப்புறம் காய்ச்சல குறைச்சு, நிரந்தர தீர்வுகள குடுக்கலாம். ஆனா, இந்த உடனே அமுத்தி வைக்கிற இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, பின்னால பெரிய தொந்தரவுகள உருவாக்குதுன்னு ஒரு ஆய்வுகள்ல வெளியிட்டிருக்காங்க. அதுவும் டிவில தான் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இந்த நல்ல விஷயங்கள்லாம் ஏதோ 1 தடவ, 2, 3 தடவ மட்டும் வரதையும், அல்லது வராம இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். நீங்க இந்த மாரி அ தேவையில்லாத விஷயங்கள் அடிக்கடி ஒளிபரப்பப்படுறத பார்க்கிறேன். இந்த மீடியாக்கள்லாம் இனிமேலாவது யோசிக்கணும். நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வுங்கிற பேர்ல தன்னம்பிக்கைய கொண்டு போய் சேர்த்துறோமா, பயத்த விதைக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்கள யோசிக்கணும். அப்ப நீங்க இந்த விஷயங்கள உங்க துறையில உங்களுக்கு தெரிஞ்ச மீடியாக்கள்ல இருக்கிற நபர்கள்கிட்ட இத பதிவு பண்ணுங்க. ஏன்னா, அவிங்க ஒரு வருமானத்துக்காக அவிங்க வாரிசுகளையும் இது மாரி பாதிப்படைய வச்சு, பயத்த ஏற்படுத்தி, அ இன்னும் அவிங்களையும் சேர்ந்து தான் பாதிப்படைய வச்சிருக்கிறாங்கங்கிறத தெரியாமயே, அவிங்க இந்த மாரி விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்களாவது விழிப்புணர்வு அடையுங்க. ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு அடையுங்க. இந்த விஷயங்கள இப்படிலாம் ஈஸியா எதிர்கொள்ளலாம். புரியுதுங்களா? இதையும் தாண்டி தான் நீங்க எடுக்க வேண்டிய விஷயங்கள். என்னான்னு? ஆ நிலவேம்பு கஷாயமோ, கபசுர குடிநீரோ முதல்ல மாரி 50 மில்லில எடுக்காதீங்க. 1 ஸ்பூன போடுங்க. 200 மில்லி தண்ணீய ஊத்துங்க. 100 மில்லிய சுண்ட வேண்டிங்க. 3 பேர் அந்த அந்த இத எடுத்துக்க. வீட்ல ஒருத்தருக்கு வைரஸ் வந்ததுன்னா, கூட இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஆனா இவரு 3 நேரம் 2 நேரம், 3 நேரம் எடுக்கிறாருன்னா, மத்தவங்கள 1 நேரம் எடுத்தா போதும். அப்ப அது மாரி ஒரு 4, 5 நாளைக்கு எடுங்க. இதுவே போதும். நெறைய புல் நிக்கும் அப்படின்னு அதிக அளவுல எடுக்காதீங்க. போதுங்களா? இப்ப இதுவே வைரஸ் காய்ச்சல சரி பண்றதுக்கான எளிமையான தேர்வுகள்ல ஒண்ணா இருக்கும். அடுத்து இருமல் வருது அப்படின்னா, நம்ம போன வாரம் சளிக்கான விஷயங்கள போன தடவ பார்த்திருப்போம். சளிக்கான விஷயங்கள்ல அதிமதுரம், சுக்கு, வெண்மிளகு இது மாரி விஷயங்கள கலந்து, அத டீயா வச்சு கருப்பட்டியோ ஏதோ போட்டு கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் இத போட்டு, அது தேவையான அளவு காரம். ரொம்ப காரம் போடக்கூடாது. மிளகோ, சுக்கோ. அத காரத்த போட்டு நீங்க கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணும்? இந்த இருமல், அதிகப்படியான இருமல் அப்படிங்கிறது குறைஞ்சு காணாம போயிரும். ஆ இது மேக்ஸிமம் போதுமான விஷயமா இருக்கும். எப்படி? மூச்சு சிரமத்துக்கு முதுகுக்கு ஒத்தடம் குடுக்கிறது. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன மாரி கண்டைக்கால்ல தேங்காய் எண்ணெயும், பச்சை கற்பூரமும் போட்டு தேய்ச்சு விடுறது. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு அதுல தேய்ச்சு விடுறதுல. இதுல நுரையீரல்ல இருக்கிற சளிய கரைச்சு வெளிய கொண்டு வரலாம். அந்த சளிக்கு சொன்ன மேக்ஸிமம் விஷயங்கள் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான, இருமல் சளிக்கான, காய்ச்சலுக்கான விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால என்ன பண்ணுங்க, அத அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கங்க.
பலூன் ஊதுற பயிற்சி செய்யுங்க. எப்பவுமே நீங்க நுரையீரல் சுருங்கி தேவையான அளவு ஆக்சிஜனை கலந்து அனுப்ப முடியாம சளி கோர்த்து இருக்கிறவங்களுக்கு கெட்டியான பலூனை ஊதும் போது, இல்ல ஐயா கண்ணப்பனைய சொல்லித்தர மூச்சு பயிற்சிகளை செய்யும் போது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாம அதுல எடுத்துக்கிட்ட சத்துக்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து இயற்கையாவே சரி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்ல உள்வாங்கிக்குங்க. அடுத்த இன்னும் இது வந்து ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால இது டைம் பத்தல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பொறுத்த வரையும் இது தளவுல முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வேணும்னா சந்தேகம் வேணும்னா நீங்க மெசேஜா போட்டு விடுங்க. அதுக்கான விளக்கங்களை அடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். இல்ல நாம இன்னும் பேச வேண்டிய டாபிக்கை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்த்துக்கலாம். இதுல அதுக்கு அடுத்த வாரம் நம்ம இந்த வாரம் கூட சுகருக்கான விஷயமா பேசலாம்னு யோசிச்சிருந்தோம். அப்புறம் தான் மாத்தணும். என்னன்னா இந்த சீசன்ல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, காய்ச்சல் வருதுங்கிறாங்க, புதுசா காய்ச்சல் வருதுங்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பயந்துட்டு 2 மாசம் வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 2 மாசம் லாக்டவுன் உள்ள வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நாம அடிப்படை வருமானத்துக்கு எங்க போவோம்? நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த அடிப்படை வருமானம் இல்லாம கடன் கட்ட முடியாம, வட்டி கட்ட முடியாம, குடும்பத்தை தாட்ட முடியாம, மன அழுத்தம் ஏற்பட்டு, வாடகை கட்ட முடியாம, மன அழுத்தம் ஏற்பட்டு, அதை மீள முடியாம பல பேரை நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த மன ரீதியா பாதிப்பு ஏற்பட்டு இன்னும் அந்த வைரஸ்ன்னு பயத்துல இருந்து மீளாம ஒரு என்ஜினியர் பெங்களூர்ல எனக்கு வந்து போன வாரம் கவுன்சிலிங் எனக்கு மீள முடியல. ஒரு நாளைக்கு 20 தடவை கை கழுவுறேன், ஒரு நாளைக்கு 4 தடவை குளிக்கிறேன், நான் வெளியே போக பயப்படுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி மறைமுகமான பாதிப்புகள் இறப்புகள் அப்படின்னா நிறைய ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் கணக்கில் வரல. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களாவது இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இவ்வளவு நாள ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து மீள்றதும் மறுபடியும் வராம இருக்கிறதும் இதுக்கான சாத்தியக்குள் இருக்கு. இதெல்லாம் நீங்க மனசுல ஆள் மனசுல கொண்டு போய் விதைங்க. மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. இப்ப சொன்னதை நைட்டு வந்து உட்காந்து அலாசுங்க. இது சரியா, சாத்தியமா, இது எப்படி இவர் சொன்னதெல்லாம் சரியா, நான் சொன்னாலும் சரின்னு சொல்லி அப்படியே ஏத்துக்கிறதோ இல்ல அப்படியே ஒதுக்குறதோ யார் சொன்னாலும் இதுதான் நம்ம பண்ற தவறே. ஒன்றும் ஏன் சரி எப்படி சரின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. இதுல சில சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் நம்ம முழுமையா அதை கடைபிடிக்க முடியாம இதை மீற முடியாம கூட இருக்கும். அந்த சந்தேகங்களை மறுபடியும் மெசேஜ் அனுப்புங்க, கேளுங்க. அப்போதான் நீங்க முழுமையா இதுல இருந்து மீற முடியும். அந்த வகையில இதுவரையும் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. சொல்றீங்களா கண்ணப்பன் ஐயா? கண்ணப்பன் ஐயா உங்களை தான் அவர் அழைக்கிறார். அவரு மியூட் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியலையே. கண்ணப்பன் ஐயா. ஐயா ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கிருமி தத்துவம் வந்து முழுக்க அக்குபஞ்சர்லயும் இயற்கை மருத்துவ தத்துவத்திலையும் ஏராளமான விஷயம் இருக்கு. அதே சமயத்துல வந்து இந்த கிருமி தத்துவத்தை கூட ஒரு ஆங்கில மருத்துவர்கள் தான் அதைய வந்து வெளிப்படுத்துறாங்க. எதுல அப்படின்னா லேனா தமிழ்வாணன் எழுதிய நூல்ல வந்து அழகா குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ஆங்கில மருத்துவர்கள் தான் அந்த கிருமி தத்துவத்தை வந்து முழுக்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அதனால தன்னுடைய ஆய்வுக்கும் உட்பட்டு ஏற்கனவே படித்ததையும் உட்பட்டு அதே சமயத்துல வந்து நபர்களுக்கு கொடுத்து வெளிப்படுத்தக்கூடிய நிலைதான் இன்னைக்கு வெளிப்படுத்தினது. இது இந்த குழுல மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் சென்று சேர வேண்டிய மிக முக்கியமானது. ஏன்னா இந்த பருவகாலத்துக்கான தொந்தரவு என்ன அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வந்து தேர்வு பண்ணி போட்டோம். ஏற்கனவே சளி காய்ச்சலை போட்டிருந்தாலும் மறுபடியும் கிருமிகளால நோயா, உள்ள இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளால நோயா, ஒரு சர்க்கரையினால பிரச்சனையா, அந்த சர்க்கரையை தேடி வரக்கூடிய எறும்புகள்னால பிரச்சனையா அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில வந்து பல்வேறு உதாரணங்களோட தான் பட்ட அனுபவங்களை இன்னைக்கு வந்து இந்த நேரத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் அல்ல, மிக 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 அவசியமான விஷயம், ஆழமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மறுபடியும் வந்து
இந்த மக்களை வந்து பயமுறுத்தக்கூடிய நிகழ்வாக இன்றைய நிகழ்வு வந்து நடத்திட்டு இருக்கு. அதோட குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஊடகத்துறை வந்து இதை வந்து பதிவிடுது அப்படின்னு. அந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடிய குடும்பங்களும் அந்த அவர்களுடைய நட்பு வட்டாரங்களும் இதுல பாதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக உடைச்சாங்க. ஒரு பொருளாதாரத்துக்காக வேண்டியோ ஒரு அறியாமையினால வேண்டியோ இந்த ஊடகங்கள் வந்து இப்படிப்பட்ட நிலைகளை வந்து பரப்புரைப்படுது. அப்போ இந்த ஊடகத்துறையில இருக்கிறவர்களுக்கு விழிப்புணர்வு அடையணும். ஏன் போடுறாங்க, எதற்கு போடுறாங்க, இது போடுறதுனால வந்து என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறதையும் இந்த ஊடகத்துறை வந்து சிந்திச்சுது அப்படின்னா நிச்சயமாக வந்து இதுல இருந்து விடுபட முடியும். இன்னைக்கு கோவிட் எதனால வருது அப்படின்னா ஊடகத்தாலதான் வருது. ஊடகத்தாலதான் கோவிட்னால மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறத வந்து 100% அல்ல 110% வந்து இன்னைக்கு பதிவிட முடியும். அப்படிப்பட்ட நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படியான ஒரு காலச்சக்கரத்துல இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்திறமைக்கு இந்த காலச்சக்கரத்தை ஏற்படுத்தி கொடுத்த நபர்களுக்கும் இப்படிப்பட்ட உயர்வான ஒரு கருத்தை வெளிப்படுத்திய உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த கோவிட்டை பத்தி அல்லது இந்த கிருமி தத்துவத்தை பத்தி மீண்டும் இதுல வந்து ஐயாவையே வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு நபர்களுக்கு வந்து என்னை விட நான் கூட பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கேன், கூட வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவர் முழுக்க வந்து மருத்துவமே நபர்களே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் மறுபடியும் வந்து இதை பத்தின உரை நிகழ்த்துவதற்கு எல்லோருடைய சார்பாக கேட்டுக்கிறோம். சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி. நன்றி ஐயா. இன்று சிறப்பானதொரு தலைப்பில் நமக்கு அருமையாக ஒரு விளக்கம் அளித்த ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் மனதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் சுற்றியுள்ள அனைத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்கி கூறினார்கள். அதாவது எப்படின்னா நம்மளோட மனநிலை சரியா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். நம்மை சுற்றி உள்ளத நம்மளோட ஆறாப்பவர், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆறாப்பவர் உண்டு. அதுவும் நம் மனதினால் ஏற்படும் ஒரு விஷயம் மட்டுமே. அது வெளியில இருந்து நம்ம கிடைக்க போறது இல்லை. நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து அந்த ஆறாப்பவர் நமக்கு கிடைக்கும். அதனால நல்ல ஒரு தெளிவான விளக்கங்கள். அதாவது உடலுக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, அது இல்லாம உணவு முறைகள் எடுத்துக்கொண்டு நம்ம மனசை தினமா வச்சிருந்தாலே நம்மளோட ஆறாப்பவர் நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நல்ல தெளிவா விளக்குனாங்க. அதுக்கும் கண்ணப்பனையா நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சந்தோஷம். அனைவருக்கும் கண்ணப்பனையாவிற்கும் அடுத்து நமக்கு இன்று நல்ல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ஐயா ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்மை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருவாரூர் டேங்க் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்றைய காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய காண்பிப்போம் என்று நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்ணப்பன் சார் வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இல்லங்க சார், நுரையீரலுக்கு சளி இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி.
அது கொஞ்சம் எனக்கு பிரேக் ஆயிடுச்சு வாய்ஸ். அது என்ன போட்டு கொதிக்க வைக்க சொன்னாரு? மிளகு மட்டும் தான் காதுல விழுந்தது. மிளகு, அதிமதுரம், சுக்கு. ஓகே. அத வந்து குறைவான அளவுல சுக்கும் மிளகும் குறைவான அளவுல போட்டுக்கோங்க. அதிமதுரம் நல்ல சளியை வெளியேற்றக்கூடியது. தொந்தரவு இருந்தா மட்டும் கொதிக்க வச்சு குடிங்க, இல்லைன்னா தவிர்த்துருங்க. எல்லாருமே தவிர்த்துக்கலாம். தொந்தரவு இருந்தால் மட்டும் பருக வேண்டும். ஓகே. இல்ல நெஞ்சு சளி அடைச்சு ஒரு பெரியவருக்கு வந்து மூச்சு விட சிரமமா இருக்கு, அதுக்குதான் கேட்டேன். ஓகே, நன்றி. பூண்டை கொட்டி மூச்சு உள்ள இழுங்கம்மா. நல்லா பூண்டை கொட்டி நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. அதே உங்களுடைய சுவாச தோட்டத்தை வந்து அந்த சுவாச அந்த ஸ்மெல் மட்டும். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். எப்படிங்க பச்சை பூண்டை தட்டிக்கிறதாங்க? ஆமாங்க, பச்சை பூண்டு தான். தட்டி அதை முகர்ந்து பார்த்தா போதும். ஆமா, முகர்ந்து நல்லா ஆழமா உள்ள எடுக்கணும். காற்று வந்து நின்னே போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட அதை வந்து மீண்டும் இயக்க வைப்பதற்கு அந்த பூண்டினுடைய சுவாசம் அவ்வளவு முக்கியமானது. ஆய்வல்ல, அனுபவம். நன்றி நன்றிங்க. நன்றி 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 நன்றிங்க ஐயா. இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்கள் நன்றி. கண்ணப்பன் ஐயா அவர்கள் நன்றி. அற்புதமாக இன்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எல்லாத்துடைய சார்பாக உங்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையுங்கள். எல்லோருக்கும் வாழ்க வளமுடன். நாளைக்கு சந்திப்போம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீட்டிங் பண்ணலாம் தலைவரே. ஓகே.